வாழ்நாளில் ஒருமுறை கூட மனிதரை கொல்லாமல் ஊர் மக்களின் செல்லப்பிள்ளையாக வலம் வந்த ரிவால்டோ காட்டு யானை உயிரிழந்தது. ஒரு காட்டு யானைக்காக ஊரே கண்ணீர் சிந்துவது ஏன்? ரிவால்டோ யானைக்கு ஆளுங்கள் அடித்து அது ஒன்றும் இது இல்லை. நம்மள சின்ன பசங்களை பார்த்தா கூட பக்கத்தில் கூட போவாங்க, போய் தொட்டு கூட பார்ப்பாங்க. அந்த மாதிரி யானை அது. நாங்கள் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டோன்னு வச்சுங்களேன். ரிவால்டோ ஒரு காட்டு யானை மட்டுமல்ல, மசினக்குடி மக்களின் அடையாளமும் கூட. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தும்பிக்கையில் காயம் ஏற்பட்டு உணவுக்காக குடியிருப்பு பகுதியில் தஞ்சமடைந்த யானை சிகிச்சை பெற்ற பின்னரும் அந்த பகுதியை விட்டு பிரிய மறுத்தது. இதனால் அப்பகுதி மக்களும் காட்டு யானையை பாசத்துடன் அணுக தொடங்கினர். ஊர் மக்கள்தான் அந்த காட்டு யானைக்கு பிரேசில் கால்பந்து நட்சத்திரமான ரிவால்டோவின் பெயரையும் சூட்டினர். பெரிய உருவத்தை கொண்டிருந்தாலும் கடந்த 20 ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் செய்யாத அமைதியான காட்டு யானையாக ரிவால்டோ அறியப்பட்டது. சுமார் 50 வயது மதிக்கத்தக்க இந்த காட்டு யானை கடந்த சில தினங்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தது. சக யானைகளுடன் மோதலால் ரிவால்டோவுக்கு காயம் ஏற்பட்டதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ரிவால்டோ வெள்ளிக்கிழமை மதியம் உயிரிழந்ததாக வனத்துறை தெரிவித்துள்ளது. ரிவால்டோவின் மறைவு மக்களுக்கு மட்டுமின்றி சூழலியலுக்கும் பேரிழப்பு என இயற்கை ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.